சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல மீனாவும் முத்தவும் கார்ல போயிட்டு இருக்காங்க. அப்ப ரோகிணி வந்து கால் பண்ணி, நான் கிறிஷை பார்த்தேன், யார் கூட கார்ல போனா நாங்களும் பார்த்தோம், நீங்க அந்த கார் நம்பரை நோட் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை அதுக்குள்ள அது போயிடுச்சு, சரி விடுங்க, அவன் எங்கேயோ ஒன்று சேஃபா இருக்கான்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் வீட்டுக்கு போன உடனே மீனாவோட அம்மா பூ வாங்கி வச்சிருந்தாங்க. அந்த பூவை கார் டிக்கில வைக்கலான்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா அதில் க்ரஷ் இருக்கான். க்ரஷை பார்த்த உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மயக்கத்தில் இருக்கிறதுனால தண்ணி தெளித்து எழுப்பி பார்க்குறாங்க. ஆனால் க்ரிஷ் வந்து எந்திரிக்கிறதுல சீதா இருந்துட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே டாக்டர் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. நார்மலாக தான் இருக்கான், ட்ரிப்ஸ் முடிட்டோம், 1 hour கழித்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் செய்கிற தப்புக்கெல்லாம் என் பிள்ளைக்கு தண்டனையை கொடுத்துறாத அப்படின்ற மாதிரி சாமிக்கிட்ட ஒரு பக்கம் வேண்டிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம முத்த இருந்துட்டு, அம்மா நீ எங்கடா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எங்கள் அம்மா என்ன ஒரு ஸ்கூலில் சேர்த்திட்டு போயிட்டாங்க, அங்கே ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு, அதனால தான் நான் ஸ்கூலை விட்டு வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து சொல்லிடுறாங்க. ஸ்கூலில் அப்போனா தேடிட்டு இருப்பாங்க. நம்ம கிறிஷை வந்து ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஸ்கூலுக்கு போகிறாங்க. அங்கே நீங்கள் சரியான நேரத்தில் தான் கிறிஷை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க, அவங்க பேரண்ட்டும் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்க கார்டியன் கிட்ட சொல்கிறாங்க. மகேஷும் போய் பார்க்குறாங்க. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து ஷாக்காகவும், ரோகிணியோட ஃப்ரெண்டு தான் மகேஷன் தெரிஞ்சால் அடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.